ஓகே, குட். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். ஸோ அந்த சாப்டர்ஸை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னாக்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ். ஏன்னா அந்த சாப்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் நான் ஏன் அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா, ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு கேட்பேன். ஏன்னா இருக்கிறதே ரெண்டே டாபிக், டி ப்ராக்லி ஈக்குவேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டாபிக்லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர்லேருந்து கம்ப்ளீட் நியூமரிக்கல்ஸ் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அதை தான் வந்துட்டு மேக் பண்ணி படிக்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த சாப்டர்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ். ஸோ 2015ல் தென் 2019ல் ஸோ இந்த 2 வருஷமும் கேட்ட ஒரு கொஷினு. ஸோ இந்த கொஷினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. sketch the electric field lines. ஸோ கான்செப்ட் ப்ளஸ் டெரிவேஷனாக இருந்தால் நான் அதை சொல்லிடுவேன், இந்த டெரிவேஷன் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு. பட் மற்றது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார் 2 point charges Q1 and Q2 ரெண்டு இருக்கு. ஃபார் Q1ம் Q2வும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அண்ட் Q1 வந்துட்டு Q2வை காட்டிலும் அதிகமாக இருக்கு. எப்போ அப்படின்னாக்க நீங்க டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணும்போது, செப்பரேட் பை த டிஸ்டன்ஸ் டி. ஓகே, ஸோ இது ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு லைனை நம்ம தான் வரையணும். எப்படி வரையணும்னா, sketch the electric field lines for 2 point charges. 2 பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வரைய போறோம். எப்படி வரையணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து Q2வும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வரையணும். Q1ம் Q2வும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிற மாதிரி வரையணும். அது Q2 வந்துட்டு கம்மியா இருக்கிற மாதிரி, அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க, ஸோ Q1 இது ஒரு சார்ஜ். ஸோ மைட் பி இதை பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு Q2 இதை வந்துட்டு மைனஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த 2 சார்ஜ் என்ன, ஈக்குவலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வரையுங்க. ஸோ ஈக்குவலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடணும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்ப்போம். சி. இந்த 2 சார்ஜஸும் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி வரதுக்கோங்க. திஸ் இஸ் டி லைன். ஸோ இதுல இங்க போற லைனும் இங்க போற லைனும் கிட்டத்தட்ட ஒன்னா மேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒன்னா மேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுக்கு ஒன்று டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எலாபரேட் ஆகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வந்துட்டு ஃபினிஷிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு Q1 Q2 இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, Q1 Q2 இந்த 2 சார்ஜையும் எடுத்துக்கிட்டு இதுல பாருங்க, இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்க, திஸ் 2 லைன், இது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுவும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அந்த ரெண்டத்தையும் அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். இந்த லைன் வந்துட்டு ஃப்ரம் Q1ல இருந்து வருது, இந்த லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரம் Q2ல இருந்து வருது. ஸோ ரெண்டுமே at the end of the stage it is equal. ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னாக்க Q1 Q2க்கு வரையணும். ஸோ Q1 Q2 அப்படின்னு சொல்லும் போது, ஸோ Q1 தான் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு நம்ம எப்படி கொடுக்கறது? ஸோ திஸ் இஸ் ஃபார் Q1 ஈக்குவல் டு Q2. ஸோ அடுத்தது பார்க்க போறது கவனிங்க, Q1 Q2. ஸோ இந்த மாதிரி கொடுத்து இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது நல்லா கவனி. பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சி. Q1 தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க Q1ல இருந்து போற லைனை வந்துட்டு இப்படி கொடுத்துடணும்.
ரெண்டத்தையும் மர்ச் பண்ணக்கூடாது. ரெண்டத்தையும் மர்ச் பண்ணாம Q2 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்படி கொடுத்துடணும். ஓகேவா? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பக்கத்துல போடாம கொஞ்சம் தூரமா அப்படி போட்டுறணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி பட் ஆரோ மார்க்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. மற்றது இதை ஃபினிஷிங் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க. ஓகே, லைன் தான். பட் இதுல ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். Q1ம் Q2ம் இந்த ரெண்டத்துல Q1 தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க. சாரி, Q1 தான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ Q1 ஹையஸ்டா இருக்கிறதுனால இந்த ரெண்டு லைனையும் நான் என்ன பண்ணல, ஒண்ணுக்கு ஒண்ணு மர்ஜ் பண்ணல, ரெண்டத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கல. ஸோ அதனாலதான் இதை ஒரு டைரக்ஷன்லையும் இதை இன்னொரு டைரக்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். சரியா? சப்போஸ் உங்க கொஸ்டின் பேப்பர்ல Q2 வந்துட்டு கிரேட்டரா இருக்கு கம்பேர் டு Q1 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னாலும் சேம் இதே லைனை தான், அதே சேம் டயக்ராம், இதே டயக்ராம் தான் நீங்க போட போறீங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டயக்ராமை மட்டும் வரைஞ்சி விட்டு ஆன்சரை நீங்க கொடுக்க வேண்டியதுதான். சரியா? ஸோ பெரிய ஒன்றும் விஷயம் இதுல இல்லை. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், second one, does the charge given to the metallic sphere depend on whether it is hollow or solid? ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு கிவ் ரீசன் அப்படிங்கிறாங்க. கிவ் ரீசன். ஓகே, ஸோ ஹாலோ ஸ்பியர்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரலா வந்துட்டு இப்போ ஏன்னா நான் இப்போ இந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹாலோ சாலிடு எனிதிங் அது ஏதோ ஒரு இது. ஸோ டஸ் த சார்ஜ் கிவன் த மெட்டாலிக் ஸ்பியர், ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் இருக்கு, அது வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், வெதர் இட் இஸ் ஹாலோவை டிபெண்ட் பண்ணியிருக்குமா ஆர் அதுல இருக்கக்கூடிய சாலிடை டிபெண்ட் பண்ணியிருக்குமா அப்படின்னு பாத்தீங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னாக்க சொல்யூஷன்ல நோ, இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் திஸ் இஸ் பிகாஸ் இந்த பாயிண்ட்லாம் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் பிகாஸ் த சார்ஜ் resides only on the surface of the conductor, ஓகே. ஸோ யூஸ்வலா சார்ஜ் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சரியா? சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பட் அவங்க என்ன சொல்றாங்க, சாலிடை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? அதாவது இப்போ நீங்க ஒரு கரண்ட்டை பாஸ் பண்றீங்க, அது வந்துட்டு எய்தர் அது ட்ரையாங்கிள் ஷேப்பா இருக்கலாம், இல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருக்கலாம், கோன் ஷேப்பா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? தட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த சர்ஃபேஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Does the charge given to the metallic sphere depend on whether it is hollow or solid? அது ரெண்டுமே கிடையாது. ஏன்னா ஹாலோங்கிறதும் ஒரு ஷேப்பு, சாலிடுங்கிறதும் ஒரு ஷேப்பு, கியூபிக் ஷேப்பு. அப்ப அந்த ஷேப் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸை மட்டும்தான் இது என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட். ஓகேவா? ஸோ இதை மட்டும்தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம நிறைய கொஸ்டின் பார்க்கணும். தேர்ட் கொஸ்டின், டூ ஐடென்டிக்கல். ஸோ முதல்ல பார்த்தது 2017 கேட்ட கொஸ்டின். இப்போ பார்க்கறது வந்துட்டு 2019 கேட்க போற கொஸ்டின். கேட்டிருக்கிற கொஸ்டின், டூ ஐடென்டிக்கல் கண்டக்டிங் பால்ஸ், A and B, ரெண்டு பால்ஸ் இருக்கு, A and B have charges -q
அண்ட் பிளஸ் 3q. ஓகேவா, ரெண்டும் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. They are brought in contact with each other and then separated by the distance d apart. Find the nature of Coulomb force between them. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஸோ அப்படின்னா ரெண்டு கண்டக்டிங் பால்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி. ஏ வந்துட்டு +3q சொல்றாங்க இருக்கு. தே ஆர் brought in contact with each other. ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கான்டாக்ட் மீன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு அட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அதுக்குன்னு ஒரு சில டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய கூலும்பிக் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ கூலும்பிக் ஃபோர்ஸ் ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3q - q டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ இது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ ஓவராலா பார்க்கும்போது 3q - q எவ்வளோப்பா? 3q - q வந்துட்டு 2q தான் வரும். 3q - q வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2q டிவைட் பை 2 கிடைக்கும். ஸோ 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் q. ஸோ புரிஞ்சு. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னாக்க சி 3q இருக்கா, 3qலேருந்து -q கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 2q கிடைக்கும். சரி, அப்போ 2q டிவைட் பை 2. ஸோ 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் ஒன்லி q. அப்போ த நேச்சர் ஆஃப் கூலும்பிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதே வந்துட்டு q தான் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி q மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேல்யூஸ் கிடைச்சிச்சுனாக்க மைட் பி இது அட்ராக்ஷன் ஆகலாம், ரிப்பல்ஷன் ஆகலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்கு? ஒரு q தான் கிடைச்சிருக்கு. அதனால இதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் ரிப்பல்சிவ் தான் இருக்கும். ஓகேவா, ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க எப்படி நேச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிப்பல்சிவ். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, ஏன் அட்ராக்ஷன் தானே நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஓகேவா, எனக்கு வேல்யூ வந்துட்டு இப்போ 2q 3q ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்க வி வில் பி கன்சிடர். ஏதாவது ஒரு நியூமரிக்கல்ஸ் வரணும், ஒரு 2q 3q 5q அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். பட் ஒட்டு மொத்தமா எனக்கு வெறும் q மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிப்பல்சிவ். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2015 கேட்ட ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்மால் மார்க் கொஸ்டின். சரியா, வாட் இஸ் த எதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸை மட்டும் தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் மற்றது எல்லாமே உங்களுக்கு தியரட்டிக்கல் தான், நீங்களாவே எழுதலாம். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எ கியூப் of side 1 centimeter which encloses an electric dipole. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது கியூப்ல எப்படி இருக்கும், கியூபோடைய சைட்ல. ஓகேவா, ஸோ தே ஆர் கன்சிடர். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் மாதிரி போடுறேன். பட் டயக்ராம் வந்துட்டு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு புரியறதுக்காக. சரியா, ஸோ இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு. இந்த கியூப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சைடுமே எனக்கு எவ்வளவுனாக்க 1 சென்டிமீட்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைடு யூ ஆர் ஹேவிங் 1 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ 1 சென்டிமீட்டர் இருக்கு விச் இஸ் என்க்ளோசஸ் கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் டைபோலா இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது இதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் நத்திங் பட் ஃபை. பட் நம்ம டியூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ல ஃபை அப்படின்னாக்க ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னாக்க என்ன மீனிங்னாக்க ஃபை.
ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னன்னாக்க Q பை எப்சிலான் நாட்னு படிச்சிருக்கோம். பை இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் டைபோல், அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by epsilon naught into net charge enclosed within the surface இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த 1 by epsilon நாட்டுங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். கரெக்டா? 1 by epsilon நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அது வந்துட்டு யூஸ்வலா கியூபோடைய ஸ்பேஸுக்கு உங்களுக்கு வந்துடும். பட் நெட் சார்ஜ் வித்தின் த சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 by epsilon நாட் இன்டூ 2q மைனஸ் கியூன்னு கொடுத்துடணும். 2q மைனஸ் கியூ இது வந்துட்டு ஃபார்முலா. இது வந்து நீங்க எந்த ஷேப் கொடுத்தாலும் ஓகே. பட் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கியூபிக் இருக்கு. கியூபிக்ங்கிறதுனால 2q மைனஸ் கியூ போடணுன்ற அவசியம் இல்லை. இஃப் யூ கன்சிடர் சிலிண்டர், கோன், வாட் எவர் எனி ஒன் ஆஃப் த ஷேப், ரெக்டாங்கிள் எது வந்தாலுமே நீங்க 2q மைனஸ் கியூ நெட் சார்ஜுக்கு வந்து நீங்க இதே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2q மைனஸ் கியூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்பா? 2q மைனஸ் கியூ என்ன வரும்? வெறும் கியூ. நம்ம எப்படி முதல்ல பார்த்தோம், 3q மைனஸ் கியூ வந்துட்டு 2qன்னு சொன்னோமா, மைனஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி 2q மைனஸ் கியூ வந்துட்டு வெறும் கியூ. அப்போ q இன்டூ 1 வந்துட்டு என்னது வரும்? கியூ தான். அப்போ கியூ பை எப்சிலான் நாட். ஸோ இதுதான் உங்களுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். டைரக்டா இந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டெப்புக்கெல்லாம் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி கியூ பை எப்சிலான் நாட் வந்துட்டு பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யூஸ்வலா இதுல வந்துட்டு நம்ம என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு கியூப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கியூப்ல வந்துட்டு இவ்வளவுதான், கியூ பை எப்சிலான் தான் இருக்கும். பட் இதை இன்டெப்தா நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸா இருக்கட்டும், சார்ஜா இருக்கட்டும், இட் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஷேப்பு, சைஸ் எதையுமே வந்துட்டு அது இண்டிபெண்டா தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து கரெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ 2018 கேட்ட ஒரு கொஸ்டின். A charge Q is placed at the center of Q of side L. What is the electric flux passing through two opposite faces of the cube? ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ என்ன கேட்குறாங்க, சார்ஜ் கியூ வந்துட்டு சென்டர் ஆஃப் கியூப்ல இருக்கு. ஸோ சென்டர் ஆஃப் கியூப் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஒரு கியூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கியூபோடைய சென்டர். ஓகேவா? அப்படி சென்டர்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஓவராலா உங்களுக்கு யூஸ்வலா ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்னு தெரியுமா? ஸோ கியூப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கணும். 6 ஃபேஸ் வந்துட்டு ஓவராலா இருக்கும். அது எப்படி சார் 6 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சி இந்த இடம் இருக்குல்ல, இது ஒரு ஃபேஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேஸ், ரெண்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு ஃபேஸ், 3. அதுக்கப்புறம் இது 4. அதுக்கப்புறம் வந்துட்டு இது 5. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது 6. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸ் தான் அவங்க சொல்றாங்க. இஃப் யூ கட் லைக் திஸ், ஏன்னா சென்டர்ல நீங்க கட் பண்ணீங்கன்னாக்க யூ ஆர் கெட்டிங் த சிமெட்ரியா கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட் ஃபேஸுக்குமே உங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் கிடைச்சிருச்சு, இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் கிடைச்சிருச்சு. நீங்க கட் பண்ணீங்கன்னா 2 கியூபா கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஒரு கியூபுக்கு வந்துட்டு என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்? ஏன்னா அவங்க கேட்கறதே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ 5 is equal to
1/6 Q by epsilon naught. As usual நம்மளோட ஃபார்முலா Q by epsilon naught தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, யூ நோ தட். பட் இந்த 1/6ங்கிறது என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப்ல இருக்கக்கூடிய ஃபேஸை குறிக்குது. இந்த 1/6ங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் ஒன் ஃபார் ஃபேஸ். ஓகே, 1/6. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, டூ ஆப்போசிட்னு கேட்குறாங்க. அப்போ டூ ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் த கியூப்னா சேம் ஃபார்முலா, டூ ஆப்போசிட் ஃபேஸஸ், two opposite faces of the cube அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இதே ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்னா 5 is equal to 2 into 1/6 Q by epsilon நாட்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். சரியா? ஏன்னா 2 அந்த 2ங்கிறது எதுக்காக வந்துச்சு, இந்த 2ங்கிறது எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் நத்திங் பட் டூ ஆப்போசிட் ஃபேஸஸ். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. an arbitrary surface encloses a dipole. What is the electric flux through this surface? சரியா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆர்பிட்டரி சர்ஃபேஸ் என்க்ளோஸ் த டைபோல் மூமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா என்க்ளோஸ் டைபோல்னு சொல்லியாச்சு. அப்போ டைபோல் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பிளஸ் கியூ இருக்கணும், ஒரு மைனஸ் கியூ இருக்கணும், இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பிளஸ் கியூக்கும் ஒரு மைனஸ் கியூக்கும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? இட் இஸ் ஜீரோ. சரியா? நம்ம ஓவராலாக காஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா த்ரூ த சர்ஃபேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரூ தி சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம காஸ் தியரம் படி நம்மளுக்கு என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் படி பார்க்கும்போது 5 is equal to Q by epsilon naught. ஸோ கியூவோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன, சார்ஜ் வந்துட்டு ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ 0 by epsilon naught equal to 0. ஓகேவா? ஸோ அதுதான் ஏன்னா ஒரு நார்மல் சர்ஃபேஸ், ஒரு ஆர்பிட்டரி சர்ஃபேஸ் என்க்ளோசர் டைபோல்னு கேட்டிருக்கிறதுனால யூ கேன் கெட் லைக் திஸ். இப்போ சப்போஸ் இதே கொஸ்டினை அவங்க 2019ல அப்படியே மாத்தி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, ஒன்றும் இல்லை, an arbitrary அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும். an arbitrary surface enclose plus 2Q and minus 5Q. okay, so what is the electric flux? இவ்வளவுதான், இதான் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ உங்களுக்கு பிளஸ் கியூ மைனஸ் கியூன்னு இருக்கு. அப்போ நம்ம பிளஸ் 2வையும் மைனஸ் 5Q இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? பிளஸ் 3Q கிடைக்குமா? ஏன்னா 5ல 2 போயிடுச்சு அப்படின்னாக்க யூ ஆர் கெட்டிங் 3. அப்போ உங்களுக்கு 5 is equal to Q by epsilon naught ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா Qக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்? 3 by epsilon naught. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ 3 epsilon naught இதுதான். ஸோ இதே வந்து நீங்க திரும்பவும் இப்படி போட்டாலும் தப்பு கிடையாது. இந்த epsilon naught நீங்க மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா it will become 3 epsilon naught inverse. இந்த மாதிரி மாறும். ஓகேவா? 3 epsilon naught inverse இப்படியும் நீங்க போடலாம். ஸோ 3 by epsilon naughtனு போடலாம், 3 epsilon naught inverseன்னு போடலாம். ஸோ ஒரே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நிறைய தோணும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படியே உங்களுக்கு லாங் ஆன்சர் அப்படியே கம்பைன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 2016ல கேட்ட ஒரு கொஸ்டின். two equal balls having equal positive charge Q coulombs.
அது எவ்வளவு கூலும்ஸ்லாம் சொல்லல, ஜஸ்ட் q கூலும்ஸ்னு சொல்றாங்க. ஆர் suspended by two insulating strings of equal length. What would be the effect on the force when a plastic sheet is inserted between the two? ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இது. ஸோ இது ஒரு கான்செப்ட் கலந்த ஒரு நியூமெரிக்கல் தான் இது. ஸோ ரெண்டு ஈக்குவல் பால் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குங்கிறாங்க. ரெண்டு ஈக்குவல் பாலுக்கும் ரெண்டு ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதை வந்துட்டு பண்றாங்க. அதை வந்து ரெண்டு இன்சுலேட்டிங் ஸ்ட்ரிங்கால ஈக்குவல் லென்த்ல தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் ஃபோர்ஸ் when a plain sheet, plastic sheet is inserted between the two. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்போ ஃபோர்ஸ் கேட்கறதுனால நம்ம ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? சொல்யூஷன் கூலும்ஸ் லா ஃபார்முலா தான். ஃபோர்ஸ்னாலே கூலும்ஸ் லா ஃபார்முலா. ஸோ F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயர்னு வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே Qன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் Qனே போட்டுக்கலாம். ஓகேவா? R ஸ்கொயர். பட் இந்த இடத்துல எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? ரெண்டு ஈக்குவல் பால் ஹேவிங் ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டு சார்ஜ் இருக்கிறதுனால Q ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி போட்டாச்சா? இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க? when a plastic sheet is inserted between the two. when a plastic sheet inserted between the two. யூஸ்வலா பிளாஸ்டிக் ஷீட்னாலே உங்களுக்கு என்னது? அதுல எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அப்ப எந்த ஆகல அப்படின்னா உங்களுக்கு கே வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். கே வேல்யூனால, கேனா என்னதுப்பா? 1/4 பை எப்சிலான் நாட். அதான் கே வேல்யூ. அது வந்துட்டு கான்ஸ்டன்டா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். சரியா? அது வந்துட்டு கான்ஸ்டன்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க அப்படியே தான் இருக்கும். யூ டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ இதுல நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்டூ கேவை இதுல இன்க்ளூட் பண்ணிருங்க. Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த கேவை மட்டும் உள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்க்ளூட் பண்ண போறீங்க. ஏன்னா பிளேன் ஷீட்டா இருக்கிறதுனால. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இட்ஸ் பிட்வீன் சார்ஜ்டு பால்ஸ். அந்த ரெண்டு பால்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். இட் வில் பி டிக்ரீசஸ். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். it is equal lengthல இருக்கு. what would be effect of the plane sheet is inserted between the two அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதை நீங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு பால், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பால் இருக்கு. இந்த ரெண்டு பாலை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்ல தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தொங்க விடும்போது இதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு. இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றத்துலையுமே. ஸோ பிளாஸ்டிக் ஷீட் ஒவ்வொன்றத்துலையுமே இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இதோடைய லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ரொம்ப கீழே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி இப்படிலாம் போகாது. ஓகேவா? இந்த மாதிரிலாம் இன்க்ரீஸ் ஆகிலாம் ரொம்ப கீழே போகாது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஆர் டிக்ரீஸ். பட் கான்ஸ்டன்ட்னே சொல்லுங்க, ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கிறதுனால. ஓகே, அப்படின்னாக்க இந்த இடத்துல the force between charged ball will constant. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னாக்க இட் வில் பி கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு கான்ஸ்டன்டா அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2016ல கேட்ட ஒரு கொஸ்டின். Two isolated metal spheres A and B have radii R and 2R respectively. And the same charge Q. Find which of the two spheres have greater energy density. Just outside the sphere, surface of the sphere. ஓகே, ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ரெண்டு, ஸோ எனர்ஜி இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இதில் கேட்டிருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எந்த ஃபார்முலா, இது எனர்ஜி டென்சிட்டிக்குனாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும்னா எனர்ஜி டென்சிட்டி. இது ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். சரியா, இது நம்ம ஆல்ரெடி ஒரு டெரிவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்முலால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஐசோலேட்டட் மெட்டல் ஸ்பியர்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி. அதோட ரேடியை வந்துட்டு ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னு சொல்றது, 2R சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே சார்ஜ் தான். அப்ப நம்ம Q ஸ்கொயருங்கிற டேர்மை யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் விச் ஆஃப் த டூ ஸ்பியர் ஹாவ் கிரேட்டர் எனர்ஜி டென்சிட்டி. இந்த ரெண்டத்துல எதுக்கு வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி வந்துட்டு ஹையரா இருக்கு அப்படிங்கிறத வி கேன் கன்க்ளூடட். ஓகே, ஸோ அதை நம்ம கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா யூஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர். ஸோ அதை நம்ம எடுத்திருக்கோம். பட் இது இல்லாம இந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இதுவுமே ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலாக சிக்மாங்கிறது என்னன்னா டென்சிட்டியை குறிக்குது. ஓகேவா, சிக்மாங்கிறது உங்களுக்கு டென்சிட்டியை குறிக்குது. ஸோ சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ எப்சிலான் நாட்னு படிச்சிருப்போம். ஓகேவா, அதாவது என்னன்னா இந்த சிக்மாவை கால்குலேட் பண்றதுக்கு சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ இதான் வந்துட்டு ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகேவா, கியூ பை ஏ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஏ பை எப்சிலான் நாட்ன்ட்டு. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஈயோட வேல்யூ வந்துட்டு கியூ பை எப்சிலான் நாட்னு சொல்லியாச்சு. அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட். ஈயோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர். எல்லாத்துக்கும் ஸ்கொயர் ஸ்கொயர்னு போட போறீங்க. சரியா, இந்த 1/2 வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷனுக்கு வந்துச்சுன்னா 2ஆ மாறிடும். ஓகே, ஸோ இப்போ யூஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு எப்சிலான் நாட்டுக்கு ஒரு எப்சிலான் நாட் கேன்சல் ஆகும். ஸோ கியூ ஸ்கொயர் 2a ஸ்கொயர் எப்சிலான் நாட். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஏங்கிறது நம்மளுக்கு ஏரியா. ஓகேவா, ஏங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்றோம், ஏரியாவை குறிக்குது. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ u is inversely proportional to 1/a square, which means என்ன சொல்றாங்க, எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகணும் அப்படின்னா இந்த ஏரியா என்னவாகணும், கம்மியாகணும். எனர்ஜி அதிகமாகணும்னாக்க ஏரியா என்னவாகணும், கம்மியாகணும். அப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிச்சுவேஷன் படி ஏ ஸ்பியருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்களா ப்ராப்ளத்துல. அதே மாதிரி பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2Rன்னு கொடுத்துருக்காங்க. சி, ஏக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2Rன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன, ஸோ இப்போ நம்ம என்னது, எதுக்கு அவங்க என்ன கேட்க, விச் இஸ் கொஸ்டினை பாருங்க.
which of the two sphere have great density? எதுக்கு வந்துட்டு எனர்ஜி அதிகமா இருக்கும்? அப்ப எதுக்கு வந்துட்டு எனர்ஜி அதிகமா இருக்கும், எதுக்கு வந்துட்டு இந்த ஏரியா கம்மியா இருக்கு? ஏரியாங்கிறது ரேடியஸ், ரேடியை, வாட் எவர் டிஸ்டன்ஸ் எதை வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இருக்கிறதுலயே ஏ பில எதுக்கு வந்துட்டு ரேடியஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது? 2r தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. 2r அதிகமா இருந்துச்சுன்னா இதுக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இதுக்கு தான் ரேடியை வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்ப எனர்ஜி இதுக்கு எப்படி இருக்கும்? ஹையரா இருக்கும். அப்போ UA இஸ் கிரேட்டர் தென் UB. இதுதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஆறுங்கிறது உங்களுக்கு 1 தான் இருக்கு, 2rங்கிறது 2 இருக்கு. ஸோ அப்போ 6 வந்துட்டு எந்த இடத்துல அதிகமா இருக்கு? ஸோ அதை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும்னாக்க we can conclude it all those things. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே திரும்ப 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 உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இதெல்லாம் நீங்க கரெக்டாக கன்சிடர் பண்ணி பண்ணணும். மெயின் திங் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 4-point charges Q, small q, Q and small q. மொத்தம் 4 இருக்குப்பா, 4 சார்ஜ் இருக்கு. 2018 கேட்ட கொஸ்டின். ஆர் பிளேஸ்ட் அட் த கார்னர்ஸ் ஆஃப் a square ஆஃப் a சைடு வந்துட்டு ஸ்கொயர்ல இருக்கிற சைடு எல்லாத்துக்குமே ஏன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் ஆன் எ சார்ஜ் Q. ஸோ Qக்கான எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னாக்க we can conclude it. ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கிற இதான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு மொத்தம் எத்தனை சார்ஜஸ் இருக்கு? 4 சார்ஜ் இருக்குங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் Q, ஸ்மால் q, ஸ்மால் q, q. இதோட சைடு எல்லாமே என்னது? ஸ்மால் ஏன்னு சொல்லியாச்சு. இதோட சைடு எல்லாமே ஸ்மால் ஏன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ன ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ்ன்றதை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா we can consider as force. ஒரு நிமிஷம். ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்கொயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இது. பட் இதை வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி இதை நம்ம எழுதணும் இப்போ. சரியா? இதே டயக்ராம இப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி இப்போ நம்ம எழுத போறோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நீங்க ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு A, this is Q, this is B, small q னு வச்சுக்கிறோம். C, this is D. ஸோ இந்த சைடை வந்துட்டு A இன்டூ ரூட் ஆஃப் 2னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ சைடு வந்துட்டு எப்பயுமே, ஏன்னா மொத்தம் எத்தனை சைடு இருக்கு? 4 சைடு இருக்கா? 4 சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா ரூட்னு வச்சுக்கலாமா? ஸோ 4 சைடு வந்து ரூட்னு வச்சுக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே வச்சிருக்கேன். ஸோ எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் வந்துட்டு எத்தனை சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னாக்க மொத்தம் 4 சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. 4 சார்ஜையும் கொடுத்தாச்சு. 1 2 3. ஸோ இது வந்துட்டு F1 ஃபோர்ஸு, F2 ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் F3 ஃபோர்ஸ். ஓகேவா? எல்லாத்தையுமே வந்துட்டு வெக்டார்ல கொடுங்க. ஓகே,
பட் இந்த 4வது ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 4வது ஃபோர்ஸ் நான் அதில் சொல்லலை. ஏன்னா 4வது ஃபோர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்லேயே நம்மளுக்கு ஒட்டுமொத்தமாக போடும்போது நம்ம பார்த்துடலாம். பட் இதில் ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஒரு 3 ஃபோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, சி இப்போ நம்ம இதில் இந்த ஃபார்முலா போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு F1. F1க்கு பார்ப்போம். F1 ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா என்ன, 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயரா. பட் அதை வந்துட்டு Q ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரலா Q1 Q2 அப்படின்னு போடாம Q ஸ்கொயர் அப்படின்னு டைரக்டா வந்துட்டு மீன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ டிவைடு பை ஆர் ஸ்கொயரா. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம், A இன்டூ √2 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஸோ ஏன் இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ A இன்டூ √2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். பேசுறது கேக்குதுங்களா அப்ப உங்களுக்கு? எஸ் சார். ஓகே ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன டக்குன்னு நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 1/4 இது அப்படியே தான் இருக்கு. இந்த Q ஸ்கொயர் இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கும், Q ஸ்கொயர் டிவைடட் பை ஓவரால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, Q ஸ்கொயர் டிவைடட் பை 2A ஸ்கொயர். ஓகேவா? 2A ஸ்கொயர். ஸ்கொயர் ஸ்கொயர்னா இப்போ உங்களுக்கு இதை நீங்க தனித்தனியா பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு 2A ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. தென் வேற என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ 1/4πε0 அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ இந்த ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா ஃபோர்ஸ் டியூ டு அதர் சார்ஜ் Q, திஸ் ஒன் ஃபார் Qக்கு நம்ம சொல்றது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம நான் F2க்கு சொல்லணும். F2க்கு கொடுக்கும்போது F2 ஈக்குவல் டு 1/4πε0 QQ. ஓகே, ஸோ இப்போ F2னா பாருங்க, இப்போ F2ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மால் Q. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை F1 எடுத்துக்கிறோம். இது F1 எடுத்துக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் Q இந்த பாருங்க இங்க இருக்கும். இந்த கேபிட்டல் Q வந்துட்டு F1, இது வந்துட்டு F2. சரியா? இது வந்துட்டு F2. அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ Qவை வந்துட்டு இன்க்ளூட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. QQ டிவைடு பை A ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா F3க்கு பார்க்கும்போது கேபிட்டல் Q தான். அப்போ 1/4πε0 QQ பை A ஸ்கொயர் அதே தான் வரப்போகுது. இப்போ F3 வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. F3 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா F4 இந்த ரெண்டத்தையும் இன்க்ளூட் பண்ணா போதும். F23 வெக்டார் எவ்வளவு வரும் அப்படின்னா 1/4πε0. இங்கேயும் QQ இருக்கு, இங்கேயும் QQ. ஸோ அப்போ அதை நம்ம ஜென்ரலா அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு √2 ஜென்ரலா வச்சுட்டு டிவைடு பை A ஸ்கொயர். இந்த √2ங்கிறது தட் இஸ் நத்திங் பட் ஏரியா, அந்த சைஸை நம்ம குறிக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க ஓவரால் F இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும். F1ஐயும் பிளஸ் பண்றோம், அதுக்கப்புறம் F23ஐயும் பிளஸ் பண்றோம். F இஸ் ஈக்குவல் டு F1 பிளஸ் F23. அப்ப F1ஓட ஃபார்முலா என்னது, இங்க இருக்கு, 1/4πε0 Q ஸ்கொயர் டிவைடு பை 2A ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம எழுதிப்போம். F1ஓட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஸோ லைக் 1/4πε0 Q ஸ்கொயர் டிவைடு பை 2A ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் F இது வந்து திஸ் இஸ் ஃபார் F1,
F23க்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 1/4 எப்சிலான் நாட் QQ ரூட் ஆஃப் 2 டிவைடு பை ஏ ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ காமனா எடுத்து எழுதிடலாம். ஸோ ஓவரால் எஃபோட வேல்யூ என்னது? ஸோ இந்த இடத்துல ரெண்டத்துலையும் 1/4 எப்சிலான் நாட் காமனா இருக்கா, அதை காமனா தூக்கி வெளியில வச்சிருங்க. ஸோ வெளியே வச்சுட்டீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல QQ ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு கியூவை வெளில வச்சிடலாம். Q/எப்சிலான் இப்படி வெளியில வச்சுட்டு இன்னொன்னு Q/2 பிளஸ் ரூட் ஆஃப் 2Q அந்த மாதிரி வச்சுப்போம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த ஏ ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கிற ஏ ஸ்கொயரை காமனாக வெளியில வச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டு கியூவில் ஒரு கியூவை வெளியில வச்சுட்டு இன்னொரு கியூவை உள்ள வச்சுட்டோம். ஸோ மற்றபடி எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஒரு கொடுத்துருக்கிற சார்ஜ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எதில் இருக்குன்னா உங்களுடைய எக்ஸசைஸ் கொஷின்ஸ்ல இருக்கு. ஸோ அது அப்படியே உங்களுக்கு டிட்டோவா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் கொஷின்ஸ்லாம் அந்த மாதிரி மாற்ற மாட்டாங்க, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை வந்துட்டு கரெக்டாக தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே கொஷின் 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. மைட் பி இந்த டைம் வரலாம். ஓகேவா? அப்படி இல்லாட்டி இதை வந்துட்டு 1 மார்க்ல கூட கேட்கலாம். பட் மேஜரா அந்த லாஸ்ட் ஆன்சர் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு மேஜரா முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, குட். ஸோ இப்போ அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டுக்கோங்க. 3 point charges Q minus 4Q and 2Q are placed at the vertices of an equatorial triangle ABC of side L as shown in the figure. Obtain the expression for the magnitude of the resultant electric force acting on the charge Q. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஈக்குவட்டோரியல் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் அப்படின்னு. ஸோ 3 பாயிண்ட் இருக்கு, Q minus 4Q 2Q அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஏபிசி சைடு இருக்கு, இது எல்லாமே. அதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னாக்க ஆஸ் யூஷுவல் மேக்னிடியூட் விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம். ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும், ஈக்குவட்டோரியல் டயக்ராம் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா திஸ் இஸ் ஏ, ரஃபா வரைஞ்சுக்கோங்க. பி, இது வந்துட்டு சி. ஸோ ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கியூ, அடுத்தது பி என்னது -4Q, எல்லாமே ப்ராப்ளத்துல இருக்கு. அடுத்தது சி வந்துட்டு 2Q. இங்க பாருங்க, Q -4Q 2Q இருக்கா? ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா இந்த இடம் தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 120 டிகிரி. ஓகேவா? ஓவரால் வந்துட்டு தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு 120. ஏன்னா யூஸ்வலா இப்படிதான் இருக்கும், ட்ரையாங்கிள்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, 120 டிகிரி. ஸோ இதை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜஸ். இதுல இருந்து நீங்க ஃபோர்ஸ், மேக்னிடியூட் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா -4Qக்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ F1 is equal to 1/4 எப்சிலான் நாட். ஓகே, Q1 Q2 by R ஸ்கொயருக்கு பதிலா Qக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போறேன்,
4q கொடுக்க போறேன். எப்பயுமே மைனஸ்ல இருந்தா பிளஸ்ல எடுத்துக்கணும். ஓகேவா? 4q ஸ்கொயர் டிவைடு பை எல் ஸ்கொயர். ஓகேவா? அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எல் ஸ்கொயர் நீங்க லென்த் தானே குறிக்குது. இதை ஒன்று எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எது கொடுக்கணும்? 2qக்கு கொடுக்கணும். ஸோ 2qக்கு எழுதும் போது f2 ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் 2q ஸ்கொயர் டிவைடு பை எல் ஸ்கொயர். சரியா? ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4qக்கு எழுதியிருக்கோம், -4qக்கு எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் 2qக்கு எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் சார் கியூக்கு வந்து நம்ம எழுதவே இல்லை, இது நம்ம ஏன் எழுதலை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் கியூக்கு சார்ஜ் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கூலம்ஸ் லா ஃபார்முலா தான் கிடைக்கும். ஸோ 1/4 Q1 Q2 by R ஸ்கொயருக்கு பதிலாக Q by R ஸ்கொயர் போட போறீங்க. ஸோ அதனால நியூமரிக்கல்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது வேல்யூ இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டு இது கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்மளுடைய ஃபார்முலா, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பேசிக்கா F is equal to root of F1 square plus F2 square plus 2F1 F2 cos theta. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த மேக்னிடியூட் ஆர் ஃபோர்ஸ். ரெண்டுத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் பிளஸ் 2F1 F2 காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்? 120. ஏன்னா அந்த டயக்ராம்லேயே வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருப்போம்? 120 டிகிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை அப்படிங்க போட்டுக்க வேண்டியதான். ஸோ ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் பிளஸ் F2 ஸ்கொயர் மைனஸ் 2 F1 F2. அதாவது காஸ் 120யோட வேல்யூ வந்துட்டு -1பா. ஸோ -1, அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் வருது. 2F1 F2 அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி போடு. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு ரூட்டை நம்ம ஓரளவுக்கு தப்பி போட்டு கொண்டு வந்திருக்கோம். சரியா? இப்போ ஜஸ்ட் யூ கேன் அப்ளை இட். இப்போ F1 இருக்கட்டும், F2 இருக்கட்டும், ரெண்டத்துலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1/4πε0 இருக்கு. சரியா? அதை தனியா வெளியில வச்சிருங்க. 1/4πε0. ஓகே. ஸோ அதே மாதிரி வேற எது வந்துட்டு காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சி Q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர், இதுவும் Q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் காமனா இருக்கா? அதையும் தூக்கி அப்படியே காமனா வச்சிருங்க. சரியா? இந்த மாதிரி காமனா வச்சுட்டு இப்போ ரூட் எடுங்க. ரூட் எடுத்து ஏதாவது காமனா இருக்கிறதெல்லாம் வெளியில வச்சுட்டேன். இப்போ F1க்கு நம்ம என்னப்பா கொடுத்தோம்? F1க்கு இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. F2ஓட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 2. ஸோ இப்போ F1க்கு பதிலாக நீங்க 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, F2க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4 ஸ்கொயர் என்னது? 16 பிளஸ் 2 ஸ்கொயர் என்னது? 4 மைனஸ் இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. F1ஓட வேல்யூ என்னது? 4. ஓகே. இன்டு F2ஓட வேல்யூ என்னது? 2. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 16 பிளஸ் 4 மைனஸ் 8ன்னு வரும். 16 பிளஸ் 4 மைனஸ் 8. ஸோ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக என்ன கிடைக்குது? திரும்பவும் இந்த இது அப்படி எழுதுறேன். 1/4πε0 Q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ஸோ அப்படின்னு போட்டுட்டு ரூட் ஆஃப் 16 பிளஸ் 4 மைனஸ் 8 இது கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ இதுல ஏதாவது பண்ண முடியுதான்றதை பாருங்க. இந்த 1/4π எப்படி எதுவும் பண்ண முடியாது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கெல்லாம் நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்க 16 பிளஸ் 4 வந்துட்டு 20. கரெக்டா? 16 பிளஸ் 4 வந்துட்டு 20. 20 மைனஸ் 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 12. 20 மைனஸ் 8 வந்துட்டு 12. இப்போ ரூட் 12 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ரூட்